ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரியதர்ஷிகா விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் பையன் சம்மந்தப்பட்டது. என்னன்னா, என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் ஒரு டைம் கற்றுக் கொடுத்தேன். அதாவது அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு சின்னதாக அடிபட்டுருச்சு. அதை என்கிட்ட சொல்லும்போது பக்கத்துலேயே கிணத்து புண்ணு தலை இருந்தது. அந்த கிணத்து புண்ணு தலையை வாஷ் பண்ணிட்டு அதை கசக்கி அதோட சாரை காயத்தில் விட்டேன். அண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ப்ளீடிங் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அண்ட் அடுத்த முறை அவங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவனுங்களே ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் கிணத்து புண்டு தலை நல்ல ஹோம் ரெமெடி. என் ஃப்ரெண்டுக்கு ரேஷஸ் வரும்போது அந்த ரேஷஸை சரி பண்ணுறதுக்கு கிணத்து புண்டு தலை தான் யூஸ் பண்ணான். அதே போல் நீங்கள் முருங்கை மரம் பக்கத்தில் போகும்போது ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பளி பூச்சி ஒத்திடும், அதனால தடிப்பெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் அதை சரி பண்ணணும்னா இதே கிணத்து புண்டு தலையை எடுத்து கசக்கி நீங்கள் பூசிட்டீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டேஜுக்கு ஸ்கின் வந்துடும். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற ஹோம் ரெமெடிஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது எங்கள் பாட்டி கிட்ட இருந்து எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா கிட்ட இருந்து எனக்கு, இப்போ என் பையன் என்கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, இயற்கையோட ஒன்றி வாழ்றது, இதெல்லாம் ரொம்பவே நல்லது தான். இதெல்லாம் கற்றுக்கிறது தப்பில்லை.